உங்களுக்கு தெரியுமா? ஒரே ஒரு இரவு, ஒரே ஒரு தேவதூதன் 1,85,000 மாவீரர்களை சத்தமில்லாமல் சரித்து வீழ்த்திய அந்த பயங்கர மர்மம் வேதாகமத்தில் எங்கே இருக்கிறது? அஸ்சிரியாவின் அகங்கார மன்னன் சனகெரிப் எருசலேமை சூழ்ந்து கொண்டு, உங்களை எந்த கடவுளும் என் கையிலிருந்து காப்பாற்ற முடியாது என்று பரலோகத்தின் தேவனையே நிந்தித்தான். ஒரு தேசமே மரண பயத்தில் உறைந்து நின்றது. ஆனால் ராஜா எசேக்கியா பதறவில்லை. தன் கண்ணீரையே மிரட்டல் கடிதத்தின் மேல் தெளித்தார். தேவாலயத்தின் தரைமட்டமாய் விழுந்து கதறினார். அந்த ஒரு மனிதனின் தாழ்மையான ஜெபம் முழு பரலோக சேனையை தட்டி எழுப்பியது. அன்று இரவு அந்த பிரம்மாண்ட ராணுவ கூடாரங்களுக்கு வெளியே ஒரு நிசப்தமான மரண அமைதி நிலவியது. ஆண்டவர் அனுப்பிய அந்த ஒரே ஒரு தேவதூதன் பாளையத்திற்குள் புகுந்தார். விடியற்காலையில் மக்கள் எழுந்து பார்த்தபோது அங்கே 1,85,000 வீரர்களும் பிணங்களாக கிடந்தார்கள். இது வெறும் கதை அல்ல. ஏசாயா 37:36 படி நடந்த சத்தியம். ஒரு சொட்டு இரத்தம் சிந்தாமல் ஆண்டவர் தன் மக்களை காத்தார். உங்கள் வாழ்க்கையிலும் எதிரிகள் சூழ்கிறார்களா? கலங்காதீர்கள். உங்களுக்காக போர் செய்ய பரலோகம் காத்திருக்கிறது. எசேக்கியாவைப் போல நீங்கள் முழங்கால் படியிட்டால் பரலோகம் உங்களுக்காக கிரியை செய்யும். உங்கள் தடைகளை ஆண்டவர் இன்று நிசப்தமாக்குவார். அற்புதம் நடக்கும் என்று நீங்கள் நம்பினால் கமெண்டில் அற்புதம் நடக்கும் என்று பதிவிடுங்கள். இந்த செய்தியை நம்பிக்கையற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். வேதாகம சத்தியங்களுக்கு எங்களோடு இணைந்திருங்கள்.